பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம் மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி அரசு கால்நடை துறையில் நடைபெற்றுள்ள ஊழல் முறைகேட்டை கண்டித்து ஆடு, மாடு, கோழி மற்றும் கன்று குட்டிகளை கையில் பிடித்தபடி காங்கிரஸ் கட்சியினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட கறவை மாடு மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்திருப்பதை கண்டித்தும் விசாரணை குழு அமைத்து ஊழல் முறைகேடுகளை விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் விவசாய அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் விவசாய அணி தலைவர் அக்ரி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள் கமலக்கண்ணன், கந்தசாமி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் ஆடு, மாடு, கோழி மற்றும் கன்று குட்டிகளை கையில் பிடித்தபடி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரியில் நமது மக்கள் கழகம் என்னும் புதிய கட்சியை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கினார். மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் என்ற பெயரில் நுர்லையன்பேட்டை சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் செயல்பட்டு வருகிறது. இந்த இயக்கம் அரசியல் கட்சியாக மாறுகிறது. புதிய கட்சியின் பெயர் நமது மக்கள் கழகம். இதன் தலைவராக எம்எல்ஏ நேரு தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் சில நிர்வாகிகளும் அறிவிக்கப்பட்டனர். கட்சியின் கொடியையும் நேரு அறிமுகப்படுத்தினார். அவருக்கு முன்னாள் MP ராமதாஸ், முன்னாள் MLAக்கள் சுவாமிநாதன், ஆசனா ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ நேரு, புதுச்சேரி மண்ணின் உரிமையை பாதுகாக்க நேர்மையான அரசு ஏற்பட புதிய கட்சி துவங்க கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. நமது மக்கள் கழகம் NMK என்ற கட்சி எனது தலைமையில் செயல்படும். தனி மாநில அந்தஸ்து பெறுவதே நோக்கம் என்றார். புதுச்சேரியில் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி 100க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மூர்த்தி நகர் மற்றும் ஒதியம்பட்டு பகுதியில் உள்ள சாலையோரத்தில் ஊசிமணி, பாசிமணிகள் விற்பனை செய்யும் 100க்கும் மேற்பட்ட குருவிக்கார குடும்பத்தினர் கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். பழங்குடியின மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க கோரி பலமுறை துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் துறை அதிகாரிகளிடம் மனு அளித்து இருந்தனர். ஆனால் இலவச மனைப்பட்டா இதுவரை வழங்காததை கண்டித்து பழங்குடியினர் விடுதலை இயக்கம் சார்பில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு நுழைவாயிலின் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் வருவாய்த்துறை அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் மனைப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர். திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் சூரசம்ஹார விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது.
காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற அருள்மிகு வள்ளி தெய்வானை ஆறுமுக சுவாமி பெருமானுக்கு கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் விழா கடந்த 22ஆம் தேதி விநாயகர் வழிபாடுகளுடன் தொடங்கி தினம்தோறும் முருகப்பெருமான் சன்னதியில் அபிஷேக ஆராதனையும் கந்த சஷ்டி கவசம் பாராயணமும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி வேல் வாங்குகின்ற நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக நேற்று சூரசம்ஹார பெருவிழா சங்கராபரணி நதிக்கரையில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மத்தியில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புயல் காரணமாக புவனேஸ்வர் புதுச்சேரி மற்றும் புதுச்சேரி புவனேஸ்வர் சூப்பர் ஃபாஸ்ட் விரைவு ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மோந்தா புயல் காரணமாக பயணிகளின் பாதுகாப்பு கருதி ரயில் எண் 20851 புவனேஸ்வரில் இருந்து இன்று 28ஆம் தேதி மதியம் 12:10 மணிக்கு புறப்படும் புவனேஸ்வர் புதுச்சேரி சூப்பர் ஃபாஸ்ட் விரைவு ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று ரயில் எண் 20852 புதுச்சேரியில் இருந்து நாளை 29ஆம் தேதி மாலை 6:50 மணிக்கு புறப்படும் புதுச்சேரி புவனேஸ்வர் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது என தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. வெள்ளியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகர்புரம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் கந்த சஷ்டி உற்சவத்தினை முன்னிட்டு நடைபெற்ற சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக கடந்த 22ஆம் தேதி தொடங்கிய கந்த சஷ்டி விழாவானது தினம்தோறும் சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் சுவாமி ஆலயம் வலம் வருதல் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. இதில் முக்கிய நிகழ்ச்சிகளான கடந்த சனிக்கிழமை அன்று யானை மகாசூர சம்ஹாரமும் ஞாயிறன்று சிங்க மகாசூர சம்ஹாரமும் அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான நேற்று காலை சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளும் தொடர்ந்து மாலை சூரசம்ஹார நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் மூலவருக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதியை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல இளைஞரான ஹரி என்கின்ற ஜெகதீசனை ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தி முன்னாள் அமைச்சரின் மனைவி அண்ணா பிரபாவதி கல்வி பங்களா பகுதியில் வீடு வீடாக சென்று இனிப்புகள் வழங்கி வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி முன்னாள் அமைச்சரும் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணன் குமாரின் மனைவி அண்ணா பிரபாவதி. இவர் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திருபுவனை தொகுதியில் மக்கள் பணி செய்து வருகிறார். இந்த நிலையில் உருளையான்பேட்டை மற்றும் முத்தியால்பேட்டை தொகுதியில் 2 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த வகையில் 3வது நாளாக உருளையான்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கல்வி பங்களா பகுதியில் ஹரி என்ற ஜெகதீசன் என்ற இளைஞரை அறிமுகப்படுத்தி வீடு வீடாக சென்று இனிப்புகள் வழங்கி அண்ணா பிரபாவதி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது இளைஞரான இருவருக்கு ஒருமுறை வாய்ப்பு அளிக்க வேண்டும் என மக்களிடம் வலியுறுத்தினார். வாக்கு சேகரிப்பின் போது உருளையான்பேட்டை தொகுதி இளைஞர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர். வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற சூரசம்ஹார விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வெள்ளியனூர் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் தேவஸ்தானத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ முருக கடவுளின் கந்த சஷ்டி சூரசம்ஹார பெருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினம்தோறும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக 4ஆம் நாளில் யானை முகசூரன் விழாவும் 5ஆம் நாளில் சிங்கமுக சூரன் விழாவும் நடைபெற்ற நிலையில் நேற்று முக்கிய நிகழ்வாக செங்குந்தர் பெருமக்கள் பொது உற்சவம் சார்பாக சூரசம்ஹார விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சூரசம்ஹார விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். கந்த சஷ்டி விழாவையொட்டி அரியாங்குப்பம் காலந்தோட்டத்தில் உள்ள வள்ளி தெய்வானை சமேத சிவசுப்பிரமணியர் கோவிலுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் முருகருக்கு தங்க கவசம் வழங்கினார்.
அரியாங்குப்பம் காலந்தோட்டத்தில் வள்ளி தெய்வானை சமேத சிவசுப்பிரமணியர் கோவில் உள்ளது. அந்த கோவிலில் கந்தசஷ்டி விழா நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக சூரனை முருகப்பெருமான் வதம் செய்யும் சூரசம்ஹார விழா நேற்று நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் முருகருக்கு தங்க கவசம் வழங்கினார். முன்னதாக பூஜை செய்யப்பட்ட தங்க கவசங்கள் கோவில் உட்பிரகாரத்தில் உலா வந்து கோவில் நிர்வாகத்திடம் மூலவருக்கு அணிவிக்க ஒப்படைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தங்க கவசத்தில் அருள் பாலித்த முருகருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட 500 பேருக்கு சில்வர் குடம் மற்றும் தாம்பூலம் ஆகியவற்றை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் வழங்கினார். இதில் தொகுதி செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, வார்டு செயலாளர் பாலு, அன்பு, முனியன் உள்பட கோவில் நிர்வாகத்தினர், இளைஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கொட்டுப்பாளையம் ஸ்ரீ நாகாத்தம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு நடந்த திருக்கல்யாண விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணன்குமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை கொட்டுப்பாளையம் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் கந்தசஷ்டி விழாவையொட்டி ஆலயத்தில் அமைந்துள்ள முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் 14ஆம் ஆண்டாக முருகருக்கு வள்ளி தெய்வானையை மனம் முடித்து வைக்கும் வைபவம் இன்று நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணன்குமார், அவரது மனைவி அண்ணா பிரபாவதி, ஆதி திராவிட நலத்துறையின் முன்னாள் இயக்குநர் இளங்கோவன் உட்பட குடும்பத்தினர் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மணக்கோலத்தில் அருள் பாலித்த முருகர் வள்ளி தெய்வானையை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண விழாவில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணன்குமார் தனது சொந்த செலவில் அறுசுவை உணவு மற்றும் தாம்பூலம் வழங்கி சிறப்பித்தார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். புதுவை அரசின் திட்டங்களுக்காக சமூக ஊடக குழு ஒன்று ஏற்படுத்தப்படுகிறது. இதற்காக புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமானது. புதுவை அரசு சார்பில் பல்வேறு துறைகள் மூலம் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் குறித்த விவரங்கள், அரசு நிகழ்ச்சிகள் போன்றவற்றை சமூக ஊடகங்கள் வாயிலாக தெரிந்து கொள்ளும் வகையில் சமூக ஊடக குழு அமைக்கப்பட்டுள்ளது. புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் இறுதியாண்டு பயிலும் மாணவர்களை கொண்டு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் இக்குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. புதுவை அரசின் செய்தி விளம்பரத்துறை மற்றும் புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரிக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதல்வர் என் ரங்கசாமி முன்னிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை கையொப்பமானது. புதுவை மத்திய பல்கலைக்கழக பதிவாளர் போ ரஜனீஷ் புட்டானி மற்றும் புதுவை அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் முனுசாமி ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டனர். 5 மாணவர்களை கொண்ட இந்த குழு தலைமை செயலகத்தில் இருந்து செயல்படும். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அதன் இயக்குநர் முனுசாமி, புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரி சார்பில் பேராசிரியர் கிருத்திகா ஆகியோர் ஒருங்கிணைப்பு அதிகாரிகளாக செயல்படுவர். சிறுபான்மையினர் வாக்குகளை நீக்க மத்திய அரசு சதி செய்வதாக கூறி அற்ப அரசியல் செய்யும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு புதுச்சேரி அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அறிவித்துள்ளது. இதை அதிமுக தலைமை வரவேற்றுள்ளது. அதை பின்பற்றி புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை புதுச்சேரி அதிமுக வரவேற்கிறது. எதற்கு எடுத்தாலும் மதத்தின் பெயரால் பொய் பிரச்சாரம் செய்து மக்களை பிரித்து அரசியல் ஆதாயம் தேடும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தன்னிலை மறந்து மீண்டும் மத ரீதியாக மக்களை பிரிக்கும் அற்ப அரசியலை கையில் எடுத்துள்ளார். சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தமே துவங்கப்படாத நிலையில் சிறுபான்மையினர் வாக்குகளை நீக்க தேர்தல் ஆணையமும் மத்திய அரசும் சதி செய்வதாக அபாண்டமான குற்றச்சாட்டை கூறியிருப்பது கண்டிக்கத்தக்க ஒன்றாகும். சிறுபான்மை மற்றும் பெரும்பான்மை மக்களிடையே தவறான கருத்துக்களை கூறி பிரிவினையை ஏற்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது. புதுச்சேரியில் 10 ஆண்டுகளுக்கு முன் மரணமடைந்தவர்களுடைய பெயர்களும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. வெளி மாநிலம் மற்றும்
மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களின் இரட்டை வாக்குரிமை ஆகியவற்றை உடனடியாக நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மோந்தா புயல் காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து மோந்தா சூறாவளி புயலாக தீவிரமடைந்தது. இதையொட்டி புதுச்சேரி துறைமுக பகுதியில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கூட்டுறவு சங்கத்தில் விவசாயிகளுக்கு கடன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்காலில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நெடுங்காடு விவசாயி கூட்டுறவு சங்கத்தில் விவசாயிகளுக்கு கடன் வழங்க வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்டத்தில் யூரியா தட்டுப்பாட்டை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும் புதுச்சேரி அரசு சார்பில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெடுங்காடு விவசாயிகள் 50க்கும் மேற்பட்டோர் நெடுங்காடு பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம் காரணமாக கும்பகோணம் காரைக்கால் போக்குவரத்து ஏற்பட்டது. உடனடியாக போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் போலீசார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா பேச்சுவார்த்தை செய்து தங்களது கோரிக்கைகளுக்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததை தொடர்ந்து விவசாயிகள் தங்களது சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் பிஎஸ்சி படிப்புக்கு நாளை கலந்தாய்வு நடக்கிறது. புதுச்சேரி ஜிப்மரில் பிஎஸ்சி நர்சிங் படிப்புகளில் 87 இடங்கள் உள்ளன. இவற்றை நிரப்ப மாணவர்களிடம் விண்ணப்பம் பெறப்பட்டு தரவரிசை பட்டியல் ஜிப்மர் இணையதளத்தில் கடந்த 12ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்த பட்டியலில் 3037 பேர் இடம்பெற்றுள்ளனர். இவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை ஜிப்மரில் திங்கட்கிழமை நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்தது. இதன் பின்னர் கலந்தாய்வில் பங்கேற்க தகுதியான மாணவர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் இடம்பெறும் மாணவர்களுக்கு நாளை அங்குள்ள அப்துல் கலாம் கலையரங்கத்தில் காலை 8:30 மணிக்கு கலந்தாய்வு நடக்கிறது. இதில் சேர்க்கை பெறும் மாணவர்களுக்கு நவம்பர் 3ஆம் தேதி முதல் வகுப்புகள் தொடங்கும் என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.